அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசிகோத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். வழக்கில் வெற்றி. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல எந்த ஒரு செயல் நடைபெறணும்னாலும் அதற்கான கிரகங்கள் பாவகங்கள் இயங்கணும். அப்பதான் அந்த செயல் நடைபெறும். நம்ம எதிர்மறையான பாவகங்கள் கிரகங்கள் நடைபெறும் பொழுது நம்ம அது சம்பந்தம் இல்லாம எந்த ஒரு செயலும் ஆரம்பிச்சாலும் முயற்சி பண்ணினாலும் அது அத்தனையுமே கால விரயத்தை தான் கொடுக்கும், தோல்வியை தான் கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் எந்த பாவகங்கள் இயங்குது, அது சம்பந்தமான வேலையை செய்கிறோமா, முயற்சி செய்கிறோமாங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ முக்கியமான ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பாவகம், அந்த அது சம்பந்தமான பாவங்கள் அந்த நேரத்தில் இயங்குதா, அது எப்போ இயங்க போகுது, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்வதற்கு தான் இந்த பாவகங்களும் கிரகங்களும் எப்படி இயங்குது, அதை பார்த்து எப்படி எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் வழக்கு ஏற்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கு குடும்ப கேஸாக இருக்கலாம், அதாவது டைவர்ஸ் சம்பந்தமான கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நில சம்பந்தமாக இட சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அடிப்படை தகராறாக இருக்கலாம், வாகன விபத்து அது சம்பந்தமான வழக்குகளாக இருக்கலாம், இப்போ பொருளாதார சம்பந்தமான வழக்குகளாக இருக்கலாம். எந்த வழக்காக இருந்தாலும், வழக்கு அப்படின்னா பொதுவாக சொல்லப்படுகிறது, வழக்கு எந்த வழக்கு வந்திருந்தாலும் அந்த வழக்கு நடைபெறும் பொழுது நமக்கு சாதகமான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம இந்த முயற்சி எடுத்து அந்த வழக்கில் வெற்றி பெறலாமா, இல்லைன்னா இந்த ஒரு 6 மாதம் கழிச்சு அதுக்கான தசாபுத்தி அதுக்கான நேரம் வருது, அப்போ அது வரைக்கும் வாய்தாவை தள்ளி போடலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனித்தால் அவர் வழக்கிலே வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வழக்கு ஏற்பட்டு அது வெற்றி பெறுவதற்கான எந்தெந்த கிரக தசாபுத்திகள் நடந்தால் அந்த நேரத்தில் அவர் முயற்சி பண்ணலாம்ங்கிறத பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருக்கு வழக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னா 6ஆம் இடம்ங்கிறது தான் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். அதாவது 6ஆம் இடத்தை அனுசரித்து தான் உங்களுக்கு வழக்கே ஏற்படும். 6ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி அல்லது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது அது எந்த கிரகத்தை பொறுத்து அதனுடைய வீரியம் குறையவோ கூடவோ செய்யும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி உடைய நட்சத்திரம், அதாவது ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அப்போ 6ஆம் இடத்து அதிபதி இன்னும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள்ல கூட இந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும். அது எந்த கிரகமோ அது சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலங்கள், அஷ்டமி சனி காலங்கள், இதிலும் நிறைய வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் ஒருவருக்கு வழக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த வழக்கு வெற்றி பெறணும்னா அவருடைய ஜாதகத்தில் இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்ன பாவம் இயங்கணும், லக்னாதிபதி திசையோ அல்லது எந்த திசை நடந்தாலும் லக்னாதிபதியுடைய புத்தியாவது நடக்கணும். அப்போ அந்த நேரம் மொத்தம் பார்த்துக்கணும். அடுத்ததாக லக்னத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்து அதிபதி திசையோ அல்லது எந்த திசை நடந்தாலும் இந்த 4ஆம் இடத்துடைய புத்தியோ நடைமுறையில் இருக்கணும். அவருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த புத்தி நடந்தாலும் அவர் தைரியமாக வழக்கில் இறங்கி வாதாடலாம். அதே போல லக்னத்துக்கு 5ஆம் இடத்து திசையோ அல்லது எந்த திசை நடந்தாலும் அவருடைய புத்தியோ நடைமுறையில் இருக்கும் பொழுது வழக்கு சம்பந்தமாக துணிஞ்சு செயல்படலாம். இப்போ ஒரு 3 மாதம் இருக்கு, 6 மாதம் பாக்கி இருக்கு வர்றதுக்குன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், வாய்தா வாங்கி வெயிட் பண்ணிட்டு அந்த தசாபுத்தி வரும்பொழுது அது சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிகாரம் அப்படிங்கும் பொழுது லக்னத்துக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, உங்களுக்கு கடன். இந்த 6க்கு 8ஆம் இடம் எது அப்படின்னா அது லக்னம் தான் வரும். 6ஆம் இடத்துல இருந்து எண்ணி வந்தால் லக்னம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமா வரும். அப்போ இந்த 6 ஜெயிக்கணும்னா லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஒருத்தருக்கு லக்னாதிபதியை இயக்கணும். லக்னாதிபதி எப்படி இயக்க முடியும்? லக்னாதிபதி ஒரு கிரகத்துக்கும் ஒரு தேவதைகள் உண்டு. இப்போ சூரியன்னா சிவன், சந்திரன்னா பார்வதி, செவ்வாய்னா முருகன், புதன்னா விஷ்ணு, அதே போல் பார்த்தீங்கன்னா சனின்னா யமன், அதே போல் பார்த்தீங்கன்னா குருனா தட்சிணாமூர்த்தி, சுக்கிரன்னா மகாலட்சுமி, அதே போல் பார்த்தீங்கன்னா கேதுன்னா விநாயகர் அப்படின்னு சொல்லி கிரகங்களுக்கு அதிதேவதைகள் இருக்கு. இப்போ அந்த அதிதேவதைகளை அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு சாதகமாக அமையும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு லக்னாதிபதி மேஷம், விருச்சிகம் வந்ததுன்னா 2க்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். முருகப்பெருமான் வழிபாடு. அதேபோல பார்த்தீங்கன்னா ரிஷப துலாம், மகாலட்சுமி வழிபாடு. ஏன்னா சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி. அதேபோல பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி, மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு வழிபாடு. அதாவது நின்ற நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு. அதேபோல கடக லக்னமா வருது. உங்களுக்கு பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம லக்னமா வருது. சிவபெருமான் வழிபாடு. அதேபோல தனுசு மீனம், குருமார்களுடைய வழிபாடு. குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடுறது. அதே போல பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இந்த மாதிரியான குருமார்கள் வழிபாடு செய்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா மகரம் கும்பமா வருது அப்படின்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, பைரவர் வழிபாடு. இதெல்லாம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த 6ஆம் இடத்து அதிபதி ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும். அந்த வழக்குல ஜெயிக்கக்கூடியதற்கான சிறந்த வழிபாடாக இருக்கும். லக்னாதிபதி வழிபடுத்துவது, லக்னாதிபதியுடைய அதிதேவதையை வழிபாடு செய்வது. அடுத்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள்லாம் நடக்கும் பொழுது வழக்கில் வெற்றி கிடைக்கிறனாலே முருகப்பெருமான் வழிபாடு. முதன்மையான வழிபாடு வந்து முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. அரளிப்பூ மாலை சாத்தி பன்னீரால் அபிஷேகம் செய்து. அதே போல் பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு வெற்றியை தரும். வழக்கு போன்ற விஷயங்களில் வாராகி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தேய்பிறை பஞ்சமியில் வாராகிக்கு வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடும் வழக்கில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். முனீஸ்வரன் வழிபாடு, இந்த மாதிரி கிராம தேவதைகள் வழிபாடும் அந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கு. ஆனால் வேண்டுதல் ஏதாவது வைக்கணும். வச்சு செய்யும் பொழுது அது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் துணையாக இருக்கும். ஆக இது மாதிரியான வழக்கு வரும் பொழுது இந்த மாதிரியான தசாபுத்திகள் நமக்கு நடக்குதா, இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த வழக்கிலே நம்ம அந்த தசாபுத்தி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நம்ம அந்த வழக்கை எடுக்கும் பொழுது அது நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆக இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.